குட் மார்னிங். இன்றைக்கி நம்மளோட கிருத்திகாஸ் கிச்சனில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க வந்து இன்றைக்கி வந்து கோகனட் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து சில மேனிப்புலேஷன்ஸ் பண்ணி இன்ஜினியரிங்ஸ் பண்ணி உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் லோ கேலரி கோகனட் ரைஸாக இதை பண்ண போகிறேன். எப்படி அப்படின்ட்டு பொறுத்திருந்து பாருங்கள். சில் ரைஸ், துருவின தேங்காய், வரமிளகா, கடுகு, பெருங்காயம், கருவேப்பிள்ளை, உளுத்தம்பருப்பு, தேங்காய் எண்ணெய். ஸோ இதுதான் இதோட தேவையான பொருட்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் முதல்ல ஸ்டவ்வை லைட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கோகனட் ஆயில், கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு அண்ட் ரெட் சில்லி. ஆஸ் யூஷுவல் மை டெக்னிக் ஆஃப் இந்த விதைகளை பொரிச்சு எடுக்கணும். ஸோ அகெயின் இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறனால அதை வந்து நம்ம நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில், வெஜிடபிள் ஆயில் மாதிரி அதை அப்படியே விட்டுற முடியாது. இதுக்கும் ஒரு லோ ஹீட்டிங் டெம்பரேச்சர் இருக்கிறனால வந்து நம்ம இதை கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். மிதமான தீயில தான் இதை வச்சு எடுக்கணும். அதை தேங்காய், ஸ்டேஜில் இந்த பெருங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். சால்ட், ஓகே, கருவேப்பிள்ளை. இப்போ வந்து அதே மாதிரி இந்த தேங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காய் ரொம்ப ப்ரௌன் ஆகிற மாதிரி ஆக்கிடாதீங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இந்த தேங்காய் கொஞ்சம் ஒரு சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் சாதம். ரைஸ், இப்போ வந்து ஈவன் நம்ம ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கலர வேண்டியதுதான். இப்போது ஸோ உங்களோட தேங்காய் சாதம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு நல்லா மொறுமொறுன்னு மிக்ஸ்சர் வச்சுருக்கேன். ஸோ உங்களோட டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி இப்போது. ஸோ டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னாக்கா, இப்போ ரைஸை கண்டு நிறைய பேர் பயந்துட்டுருக்காங்க. எப்படி ரைஸை எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க வந்து ரைஸ் வந்து நீங்கள் சாதம் நீங்கள் வடிக்கிறீங்க, செய்கிறீங்க, குக்கரில் வச்சுருக்கீங்க. அதை செஞ்ச உடனே வந்து நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா சில் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணிங்கனாக்கா அதோட ஸ்டார்ச் மாவு சத்து வந்து நல்லா குறையுது அப்படின்ட்டுன்னு நிறைய நம்ம அப்சர்வேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதை இதில் வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு இந்த சுகர் லெவல்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகாது, வெயிட் கண்ட்ரோலில் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது என்ன டிப் அப்படின்னாக்க வந்து இப்போ வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம ரைஸை நம்ம பிரட்டி நம்ம பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது அது டைஜஷனுக்கு ஒரு பேரியர் மாதிரி வந்துக்குது. அது ஸோ தட் அந்த ஆயில் வந்து அந்த ரைஸை இம்மீடியட்டாக நம்மளோட ரத்தத்தில் கலக்கிற மாதிரி, அதில் வர சுகரை வந்து கலக்கிற மாதிரி ஆக்காமல் கொஞ்சம் தடுத்து காக்குது. அண்ட் மூணாவது என்ன அப்படின்னாக்க வந்து தேங்காயிலையும் தேங்காய் எண்ணெயிலையும் வந்து நிறைய நற்குணங்கள் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் அதை வந்து கொஞ்சம் மாட்ரேஷனில் தான் சாப்பிட்ணும். கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்கிறவங்களுக்கு, லைக்லிஹுட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோல்டாக சாப்பிடணும். ஒன் மோர் வேரியேஷன், டிப் நம்பர் 4 வந்து இதோட ஒரு வேரியேஷனாக சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல ஒரு வெஜிடபிள் ஊர்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. கேரட், அப்புறம் வந்து முட்டைக்கோஸ், முள்ளங்கி, இதெல்லாம் போட்டு, கோவக்காய், இதெல்லாம் போட்டு நம்ம ஊர்கா மசாலா போட்டு நம்ம வச்சு இதை சாப்பிட்டாக்க நம்மளுக்கு அதில் இருக்கிற அந்த புளிப்புத்தன்மை, எப்படி வைட்டமின் சி, அப்புறம் வந்து இந்த காய்கறியில் இருக்கிற நார்ச்சத்து எல்லாம் வந்து இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்குங்க. அது
புரதச்சத்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு தால், இல்லைனா பருப்பு நிறைஞ்ச சாம்பார், இல்லைனா இந்த மாதிரி லெமன் சத்து, தட் இஸ் லெமன்னா வைட்டமின் சி சத்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருளோட சேர்ந்து நம்ம காம்பினேஷனாக சாப்பிட்டாக்க அது நம்மளுக்கு இமீடியட்டாக ஒரு ஜம்ப் இன் சுகர் லெவல்ஸ் இல்லைனா வெயிட் கெயின்கான தன்மைகள் கொடுக்காம கொஞ்சம் அதை மாடரேட் பண்ணி கொடுக்கும். ஐ எம் ஷூர் யூ ரியலி என்ஜாய் த ப்ரோக்ராம். We'll meet you again tomorrow. Until then, see you. Take care. Lots of love. Bye.